அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களை உருவாக்குறதற்காக இருக்கலாம், இல்லைன்னா நீங்க அவங்க மேல ரொம்ப பற்றுதலா இருக்கக்கூடாது அப்படின்ற பாடத்தை கத்தர் கற்றுக் கொடுக்கலாம். நீ என்னுடைய பிள்ளைன்றதுக்காக கற்றுக் கொடுக்கலாம். ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்கன்றத நமக்கு தெரியாது. நமக்கு தெரியும். உங்க கணவனார் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க மனைவி ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க பிள்ளைக்கு இவ்வளவு செஞ்சோம், உங்க பிள்ளை ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அப்படி நடந்துக்க வச்சார்னா ஏதோ ஒரு காரணம். நீ ரொம்ப ரொம்ப அஃபேரா இருக்கப்பா, ரொம்ப நெருக்கமா இருக்கப்பா, நீ என்னையே மறந்து அவங்கள இது இல்லை இல்லை ஏதோ ஒன்றுக்காக வச்சிடலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க திரும்ப என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஆராதனையில எல்லாரும் கேளுங்க. நான் நேசிக்கணும் ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்? என்னை விட்டு ஒரு குணம் மட்டும் போகக்கூடாது. எது? சத்தமா சொல்லுங்க. இறக்க குணம் மட்டும் போயிடக்கூடாது. என் கணவனாருக்காக ஒரு நாள் கணவனாருக்காக அழுது ஜெபிச்சவங்க நிறைய பேர்